எதுனா ஒரு தண்டனை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணுங்க. என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணுங்க. அவர் வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணார். எங்களுக்கே தெரியாது. சீரியஸாக இருக்காருன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்கேன்னு தான் சொன்னாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு புதன்கிழமை 1 மணிக்கு மதியானம் 1 மணிக்கு ஃபோன் வருது. இதுமாரி ஜிஹெச்சில் வந்து உடம்பு அடிபட்டு கை கால் எல்லாம் வீங்கி இருந்தது. பின்னாடி இடுப்பு எல்லாமே வீங்கி போய்தான் இருந்தது. அவர் போயிட்டு பெட்டில் போய் நான் பார்த்தேன். கையெல்லாம் தொட்டு பார்த்தேன். கையெல்லாம் ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ஒரு நிதானமே இல்லை. இப்போ நானும் என் பொண்ணு தான் ஆனாத. என் குழந்தைய போன வாரம் தான் வந்து பார்த்துட்டு போனார். அதுக்குள்ளே இதுமாரி ஆயிடுச்சு. அவள் வாயை திறந்து அப்பான்னு சொன்ன அந்த வார்த்தை கூட அவர் கேட்கல. ஆமாம், அவர் எதனால அவர் நல்லா போனார், அதே மாதிரி வரணும். அவர் எதனால இதுமாரி ஆனாருன்றதை எங்களுக்கு தெரிக்கணும். அப்போ தான் நாங்கள் பாடி வாங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம்.